கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு காலத்துல சோழ பேரரசுக்கே தலைநகரமா இருந்த இடம். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு இடம் இருந்ததுக்கான அடையாளமா இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இருக்கு. அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனோட வட இந்திய வெற்றிக்கு அப்புறமா உருவாக்கின பேரரசு தலைநகரம். அது வெற்றி நினைவு சின்னமாவும் அதிகாரத்தோட அடையாளமாவும் இருந்துச்சு. ஆனா ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா சோழர்களோட ஆட்சி வீக்காக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் பலம் குறைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் போலீசோட தாக்குதலும் அதிகமா இருந்துச்சு. சோ அங்க பாதுகாப்பு குறைஞ்சிருந்ததுனால அரசர்கள் அகைன் தஞ்சாவூரையே தலைநகரமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் பாண்டியர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சோழர்களோட அடையாளமான நகர சுவர்கள் கட்டிடங்களை அழிச்சாங்க. இன்னொரு முக்கியமான காரணமா கங்கை கொண்ட சோழபுரத்துல எந்த ஒரு துறைமுகமும் வணிக பாதைகளும் இல்லாத இருந்தாங்க. மக்கள் மெதுவா தஞ்சாவூர், கும்பகோணம், காவேரி பள்ளத்தாக்கு மாதிரியான இடத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அங்க எல்லாம் அழிஞ்சு கடைசியா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அடையாளமா பெரிய கோயில் மட்டும்தான் மீதி இருக்கு. ஸோ கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு